அன்பிற்குரிய ஆசிரியர் சகோதரர்களே, இந்த வீடியோவில் நம்ம சைக்காலஜி பகுதி தான் பார்க்க போகிறோம். 2023 பிப்ரவரி 4ஆம் தேதி கால பேட்ச் நடந்த சிபிடி வழியாக நடந்த தமிழ்நாடு டெட்டோட பேப்பர் 2 அதில் வந்து சைக்காலஜி பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? அனைத்து உடல், அறிவு மற்றும் உளம்சார் செயல்பாடுகளை தன்னுள் அடக்கியது எது? நடத்தை தாங்க. இட் என்பதன் பொருள். இட் அப்படின்னா நனவெளி மனம். அதாவது இட், ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்லுவாங்க. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இந்த இட் வந்து பேசிக்கு, அதுக்கு அடுத்து உள்ளது வந்து ஈகோ, அதுக்கு மேலே உள்ளது சூப்பர் ஈகோ. இட் வந்து ஒரு நனவெளி மனம், ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே வேணும்னு சொல்லும். ஈகோ வந்து எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கும். சூப்பர் ஈகோ என்ன பண்ணும்? எல்லாமே செய்யணும், சிறப்பாக செய்யணும்னு சொல்லுவோம். அந்த ஈகோ என்ன பண்ணும்? இட்டையும் சூப்பர் ஈகோவையும் சமநிலைப்படுத்தும். ஓகேவா? நடத்தை எனும் சொல் டேஷின் முழு வாழ்க்கை செயல்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது. அனைத்து உயிரினங்களையும் நடத்தி சொல்லுதுங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் செய்கிறது? நிணநீர் மண்டலம், லிம்பாட்டிக்னு சொல்லுவாங்க. நிணநீர் மண்டலங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல் ஸ்க்ரீன்ல நல்லா தெரியணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்க, நல்லா தெளிவா தெரியும் உங்களுக்கு. பழமை ஆக்கநிலையுறுத்த கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர். ஓகேவா? கிளாசிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. சொன்ன ஒரு ரஷ்யாவை சேர்ந்த இவன் பாவ்லோவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ஒரு தொழிற்சாலையில் ஏற்படும் வேலைநிறுத்த போராட்டத்தை நேரில் பார்வையிட்டு தகவல்களை சேகரித்து புலன் விசாரணைக்கு உட்படுத்துவது டேஷ் முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். நேரில் போய் பார்க்குறாங்க. ஓகேவா? அப்படி பார்த்தாலே கள ஆய்வு தாங்க. கள ஆய்வு நேரில் போய் பார்த்தாலே ஃபீல்டு ஸ்டடி தான் கள ஆய்வு. ஈஸியாகவே போட்டுடலாம் அதெல்லாம் நம்ம. அடுத்தது, பொருள்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாடின்றியும் குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்வது மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையில் தோன்றும்? உருவக சிந்தனை என்பது உருவக நிலையில தான் தோன்றும். ஐகானிக். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ பாருங்க. மெல்ல கற்போர் வேகமாக கற்போரை காட்டிலும் சிறந்த நினைவில் இருத்துபவராக தோன்றுகிறார். காரணம் பாருங்க. விரைவாக கற்கும் பொழுது மறத்தல் மெதுவாக இருக்கும் மற்றும் மெதுவாக கற்கும் போது மறத்தல் விரைவாக இருக்கும். இதுக்கு பதில் பாருங்க. ஆப்ஷன் வந்து ஏதாங்க. கூற்று 1 வந்து சரியானது. அது கொடுத்துற காரணம் என்பது தவறானதுங்க. கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது. ரொம்ப கஷ்டமா கொடுக்க பையங்க படிக்கிறது வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விதியை சொன்னது வந்து யார்கிஸ்-டாட்சன் விதி. அது வந்து யார்கிஸ்-டாட்சன் விதி. அடுத்தது, வாழ்க்கையின் எந்த டேஷ் நிலையில் தனிநபர் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சி அடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவார்? குமரப்பருவம். அடலசன்ஸ் தாங்க. எல்லா வகை டெவலப்மெண்ட்டும் அந்த டைம்ல பீக்ல இருக்கும். வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த டேஷை பொறுத்து அமைகிறது. ஆளுமை, பர்சனாலிட்டியை பொறுத்து அமைகிறது. மன எழுச்சி நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர், அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதை முதல்ல சொன்னவங்க யாருன்னா பீட்டர் சலோவே, ஜான் மேயர் அண்ட் பீட்டர் சலோவே. ஜான் மேயர் அண்ட் பீட்டர் சலோவே. அடுத்து பாருங்க. 2 அமெரிக்கன் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு மன எழுச்சி, அதாங்க மேல நம்ம பார்த்ததுதான், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1990. இந்த 2 அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர் யார் தெரியுமா? மேல பார்த்த அந்த 2 பேர் தான், மேயர் அண்ட் பீட்டர் சலோவி. அனைத்து பின்தங்கிய நபர்களில் எத்தனை டேஷ் சதவீதம் பேர், பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கடுமையான மன வளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளனர்? பதில் வந்து 3 to 5%ங்க. 3 to 5. அடுத்து பாருங்க. பொதுவான கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியான செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசார் செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர்?
கண்டுபிடித்தவர் யாருன்னா தாண்டைக்குங்க, எட்வர்டு தாண்டைக். ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என்று பிரித்தவர் ஜங், கால் ஜங். இன்ட்ராவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட் அப்படின்னு பிரிச்சிருப்பாரு. ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மனவயது 20 எனில் அவனின் நுண்ணறிவு என்னன்னு கேட்குறாங்க. யூஸ்வலா வந்து இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஐக்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து மென்டல் ஏஜ் பை குரோனலாஜிக்கல் ஏஜ் இன்டூ 100. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது மென்டல் ஏஜ் என்ன, மனவயது 20, கால வயது குரோனலாஜிக்கல் ஏஜ் வந்து 16 இன்டூ 100. இதை நீங்கள் போட்டிங்கன்னா 1.25 வருங்க. இன்டூ 100 போட்டிங்கன்னா 125 வரும். இதுதாங்க ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, வைகாட்ஸ்கின் கட்டைகள் பின் வருவதை பரிசோதிக்க உதவுகின்றன. எதை பரிசோதிக்க உதவுனா பொதுமை கருத்துக்கள் உருவாதல். லெக்கி என்பவர் முன்மொழிந்த, இதை நம்ம பார்த்துருக்கோம். லெக்கி வந்து தற்கருத்தை முன்மொழிஞ்சிருக்காருன்னு முன்னாடி வீடியோக்களில் பார்த்துருக்கோம். லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலில் ஏற்றுக்கொண்டவர் யார்? கார்ல் ரோஜர்ஸ்ங்க, அவர் பயன்படுத்தியிருப்பாருங்க. மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது தக்க வைத்தல் சதவீதம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, எபிங்காஸ் 3/2 பங்கு மறந்து போயிடுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதான் டேஷ் பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும். ஹியூமன்ங்க, மனித பரிசோதனை உளவியல். டேஷ் என்பவர் சமூக முகவர் ஆவார். முதல் நிலை குழு, பிரைமரி குரூப்ங்க. நுண்ணறிவானது டேஷ் பருவத்தில் செழுமை அடையும். எந்த பருவத்தில்? அதாவது வந்து அடலசன்ஸ். வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் எதை அடிப்படையாக கொண்ட மாணவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த, மேலாண்மை செய்ய மற்றும் கணிக்க முடியும்? எதை வச்சு ஒரு வகுப்பறை செயல்பாட்டில் ஒரு ஆசிரியர் வந்து பசங்களை மேனேஜ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்படி கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அறிவியல் பூர்வமாக நமக்கு வேணும்னா ஆய்வுகள் தாங்க வேணும். ஆய்வுகள் தான். அடுத்தது, இது பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். கற்போர் படிப்பிலிருந்து விலக கீழ்கண்டவற்றில் எது காரணம் ஆகாது? எது காரணம் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. எது காரணம் ஆகாதுன்னா, இப்போ இப்படி பார்ப்போம். ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க நல்லா, சடனா அவனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதெல்லாம் காரணமா இருக்கலாம்? ஆர்வமின்மை காரணமா இருக்கலாம், இணக்கமற்ற சூழல் கூட காரணமா இருக்கலாம், ஊக்கமின்மை கூட காரணமா இருக்கலாம். ஆனா அவா என்பதுதான் காரணமா இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தன் படிப்புல ஆர்வம் இருந்தா, ஆசை இருந்தா அவன் விலக மாட்டான். கரெக்டா? அப்ப அதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது எதன் மூலம் நடைபெறுகிறது? பின்னூட்டம் வழியாக, ஃபீட்பேக் கொடுத்தாதாங்க நடைபெறும். பொறியியல் நாட்டம் என்பது இவ்வகையை சேர்ந்தது. பொறியியல் நாட்டம் என்பது கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம். பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று குமர பருவத்தினருக்கு தேவைப்படுவதில்லை? சுயவயப்படுத்துதல் தேவையில்லைங்க அவங்களுக்கு. நடத்தைவியலார் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது? எது முழுமையாக தேவைப்படுதுன்னா மனதின் கருத்து உருவாக்கம் தேவைப்படுதுங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தை சிந்திக்க ஆரம்பிக்கும். கருத்து உருவாகணும் முதல்ல. குமர பருவத்தில் ஒரு பெண் குழந்தை கீழ்கண்டவற்றுள் எதை பற்றி நினைக்கும்? எதை பற்றி நினைக்கும்னா தான் ஒரு பெண்ணுன்னு நினைக்குங்க. அவ்வளவுதாங்க. நன்றி ஆசிரியர் தோழர்களே. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.